செஞ்சு நைட்டு தூங்கிடுங்க. நீங்கள் நைட்டு மட்டும் நீங்கள் 9 மேக்ஸிமம் 10 மணிக்குள்ளே நீங்கள் தூங்கி பாருங்க, உங்கள் லைஃப் அசைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் சூப்பர் ஆயிடுவீங்க. இப்போ என் கூட இருக்கலாம் கேட்பாங்க, என்னடா ஊராக சுற்றுற, இத்தனை ஃப்ளைட் ஏறுங்கிற, எங்கெங்கேயோ போகிற வர டயர்டே ஆக மாட்டேங்குது, 2-3 மணி நேரம் தூங்கினா படாருன்னு எனர்ஜி ஆயிடுறீ எப்படி? அது அப்படி தான். உட்காந்துட்டு இருக்கும் போதே உறிஞ்சிருவோம் பாதி எனர்ஜியை. பேசிகிட்டு இருக்க உங்கள் எனர்ஜி உரிய மாட்டேங்க, பிரபஞ்சத்துலேருந்து உறிஞ்சிருவேன். பேச பிரபஞ்சத்துலேருந்து பாதி எனர்ஜி உறிஞ்சிருவேன். கவனிக்க உறிஞ்சிருவேன். அப்போ எனக்கு தூக்கம் தேவையில்லை. தூக்கத்தில் எந்த எனர்ஜி கிடைக்குமோ அதை நான் முழிச்சிட்டு இருக்கும் போதே பாதி உறிஞ்சிட்டேன். இப்போ எனக்கு தூக்கம் எதுக்கு? ஒரு 2-3 மணி நேரம் இருந்தால் போதும், நிம்மதியாக தூங்கிடுவேன். பயிற்சி செய்யும் போது இது நடக்கும். கிளியர்? இதெல்லாம் புரிஞ்சதில்ல? ஓகே. சஞ்சீவனி ஏன் சாப்பிடணும் தெரிஞ்சிருச்சு, வைரதேகி ஏன் சாப்பிடணும் தெரிஞ்சிருச்சு, ஞான மூலிகை ஏன் சாப்பிடணும் தெரிஞ்சிருச்சு. உடல், மனம், ஆன்மா 3ஐயும் தனித்தனியாக டேக் கேர் பண்ணிக்கணும். நீங்கள் 3 வேற பொருள். உடல் வேற பொருள், மனம் வேற பொருள், ஆன்மா வேற பொருள். டீப்பாக பார்த்தா 3 ஒரே பொருள் தான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போதைக்கு பிரிச்சுங்க 3ஐயும். உடல் வேற பொருள், மனம் வேற பொருள், ஆன்மா வேற பொருள். உடலை பார்க்க தவறிட்டீங்கனாலும் செத்து போயிடுவீங்க. மனதை பார்க்க தவறிட்டீங்கனாலும் ஸ்ட்ரெஸ்ஸில் செத்து போயிடுவீங்க. ஆன்மாவை பார்க்க தவறிட்டீங்கனாலும் செத்து போனாலும் மறுபடியும் செத்து போவீங்க. அங்கே போய் ஏன்டா நம்ம செத்து போனோம், உயிர் போகுதே இங்கே வந்துன்னு சொல்லி மறுபடியும் செத்து போவீங்க. மிகவும் கவனமாக உடல், மனம், ஆன்மா இதை பார்த்து கொள்ள வேண்டும். கிளியர்? ஓகே. இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயங்கள். எப்படி சாப்பிடணுன்றதை பார்த்தாச்சு. ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. நான்வெஜ் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். பயிற்சி பண்ணால் நான்வெஜ் விட்டே ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை, பயிற்சி பண்ணுங்கள். ஆனால் கம்பல்சரி நான்வெஜ்ஜை விட்டிங்கன்னா மனசாட்சியோடு கொஞ்சம் வேலை பார்ப்பீங்க. கொஞ்சம் உங்களுக்கு வர்ற கோபம்லாம் கொஞ்சம் குறையும், மூர்க்கத்தனம் குறையும், கர்மா கொஞ்சம் கம்மியாக ஸ்டோர் ஆகும், தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் போகும். நீ எத்தனை ஆட்டை கொள்றீங்களோ அத்தனை ஆட்டினுடைய பதிவு அந்த கர்மவினை அந்த ரத்தத்துலேயும் அந்த சதையிலையும் இருக்குது. எத்தனை கோழியை கொள்றீங்களோ அத்தனை கோழியோட கர்மவினை அந்த பதிவு அந்த கோழி ரத்தத்துலேயும் அந்த கோழிலையும் இருக்குது. அதை சாப்பிடும்போது அந்த குணம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லை எல்லாருமே அப்படி கோழியாக ஆடாக பிறக்கிறாங்கன்னா டைரெக்டாக அப்படி வந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் மனிதனாக பிறந்து டீக்ரேட் ஆகி போயிருந்துக்கலாம், நம்ம கணிக்கவே முடியாது. பட் என்ன அப்படின்னா, ஒரு செல் உயிரினம் எது? அமீபா. அமீபாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு பல லட்சம் கோடி செல்கள் இருக்கக்கூடிய மனித உடல் கிடைப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? திஸ் இஸ் கால்ட் ரெவல்யூஷன் ப்ராசஸ், பரிணாம வளர்ச்சி அதுக்கு பேர். அப்போ என்ன அப்படின்னா, இந்த ஆடு, இந்த மாடு, இந்த கோழி இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதுக்கு அறிவு நிலை அவ்வளோதான். அறிவு நிலை அதிகம் பெற்ற மனிதர்கள் நாம் தான் சிந்தித்து இந்த உயிரை கொல்லக்கூடாது என்ற தன்மைக்கு வரணும். இப்படி சிந்திச்சு எல்லா கால்குலேஷனும் கண்டுபிடிச்சிட்டாங்க. யார்? திருவள்ளுவர் கண்டுபிடிச்சிட்டாரு, வள்ளலார் கண்டுபிடிச்சிட்டாரு, சிவானந்தர் கண்டுபிடிச்சிட்டாரு, நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. உயிரை கொல்லாதே என்று தெளிவாக கூறிவிட்டார்கள். இஸ்லாம் மதத்திலே நிறைய பேர் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. நபிகள் நாயகம் சிக்கன் மட்டன் சாப்பிட சொன்னார். மிகப்பெரிய பாவ செயல். அப்படிலாம் தயவு செஞ்சு தப்பாக பரப்பாதீங்க. ஒருபோதும் சிக்கன் மட்டன் சாப்பிடுங்கன்னு அவர் சொன்னதே இல்லை. எல்லா உயிர்களும் தன்னுயிர் என்று உணர்ந்த ஒரு இறை தூதரும் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க சொல்றாங்க அதனால சமைக்கிற. இறைவா அவங்களுக்கு சீக்கிரம் நல்ல புத்தியை கொடுத்து அவங்களையும் சீக்கிரம் வெஜிடேரியனா மாத்துன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே சமைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவாங்க. இப்படி நிறைய சக்ஸஸ் ஆகிருக்கு நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு. டோன்ட் வரி அபவுட் இட். தென் நான்வெஜ்ஜை விடுறது மேட்ரு இல்லை. அடுத்த மெயின் மேட்ரு என்ன அப்படின்னா, நான்வெஜ் விட்டீங்கன்னா உடம்பு போயிடும். எப்போ உடம்பு போகும்? புரோட்டீன் எடுக்க மாட்டீங்க வெஜ்ஜில். நீங்கள் ஒமேகா 3 எடுக்க மாட்டீங்க. ஒமேகா 3யும் புரோட்டீனும் வெஜ்ஜில் நியூட்ரல் பண்ணலாம், உடம்பு கண்டிப்பாக வீணாக போகும். இப்பயே சொல்லிட்டேன் நான். நான்வெஜ்ஜை விடுறதே பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. அடுத்து வெஜ்ஜில் நீங்கள் புரோட்டீனையும் ஒமேகா 3யும் நியூட்ரல் பண்ணணும். இல்லாட்டினா பாடிக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் கிடைக்காது. அதுவும் நானே சொல்லணுமா? கூகுளில் போடுங்க. நிறையா ஒரு இந்த புரோட்டீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலையில் இருக்குது, வேர்க்கடலையில் இருக்குது, அதுபோக பன்னீரில் இருக்குது. ஒமேகா 3 இந்த சியா சீட்ஸில் இருக்குது, பம்கின் சீட்ஸில் இருக்குது. என்னங்க? இல்லை அதுலேயே வெஜ்ஜெல்லாம் நிறையா இருக்குமா? பட் எதனால வந்து உங்களை எடுத்துக்கலாம், தப்பு இல்லை மாத்திரை சாப்பிட்றது. நீங்கள் விட்டமின் டேப்லெட் சொல்கிறீங்க, புரியுது எனக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சாப்பாடாக சாப்பிட்டு அது உமிழ்நீரோட கலந்து அது இறைப்பைக்கு போய் அங்கே இருந்து சத்துக்கள் போச்சுன்னா தான் உடம்புக்கு கிடைக்க வேண்டிய ப்ராப்பர் சத்துக்கள் கிடைக்கும். டேப்லெட்டாக நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் சத்து கிடைக்கும், 60% ட்ராப் ஆகும். உங்களுக்கு இப்படி கிடைக்கிறதோடைய அந்த எனர்ஜி வந்து 60% ட்ராப் ஆகும். புரிஞ்சுதான் நான் சொன்னது? ப்ராப்பராக ஃபுட் ஐட்டம் நீங்கள் இன்டேக் பண்ணிங்கன்னா தான் அப்படி ப்ராசஸ் ஆகி அப்படி உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. வேறு வழியே இல்லைன்னா டேப்லெட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை, ஒமேகா 3லேயே நிறைய வெஜ் இருக்குது, வெஜ் கேப்சூல்ஸ் இருக்குது. ஒமேகா 3ன்றது ஆக்சுவலாக அசைவத்திலேருந்து எடுக்கிறது தான். பட் இந்த கடல்வாழ் உயிரினங்கள் மீன்லாம் இருக்குல்ல,
மீனில் தான் ஒமேகா 3 ரொம்ப ரிச். இந்த மீன் வந்து ஒரு சில பாசியில் போய் சாப்பிட்டு தான் ஒமேகா 3 அது எடுத்துக்குது அதோட உடம்புல. அந்த பாசியிலிருந்தே டைரெக்டாக பண்ணுறாங்க சில ஒமேகா 3 டேப்லெட்ஸ். சிங்கப்பூரில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது. நீங்கள் சிங்கப்பூர் மலேசியா போய் வாங்க முடியாது. நல்லதுமா, அது நல்லது. ஆனால் வந்து ரிசல்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி நீங்கள் ஃபுட் எடுக்கிறதுக்கு இது எடுக்கிறதுக்கு கம்மி தான் ஆகும், ட்ராப் தான் ஆகும். புரிஞ்சுதான் நான் சொன்னது? ஃபுட்டு வழியாக ஒமேகா 3 உள்ளே போகிறதுக்கும் டேப்லெட் வழியாக உள்ளே போகிறதுக்கும் 60% வேரி ஆகும். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வேரி ஆகும். ஆனால் கிடைக்கும் 40% ரிசல்ட் தான் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டாக கன்சியூம் பண்ண பாருங்கள், சாப்பாடாக கன்சியூம் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. கிளியர்? நான் சொன்னது புரிஞ்சுதா? செரிமானமாகி செரிமானம் மூலிமா சத்து போகுது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கும். அதுக்காக நம்ம இப்போ டேப்லெட் சாப்பிட்றேன், விட்டமின் சாப்பிட்றேன், இதெல்லாம் தப்பான்னு கேட்டால் தப்பு இல்லை, எடுத்துக்கிறதுனா அப்படியும் எடுத்துக்கலாம். கிளியராக நான் சொன்னது புரிஞ்சுதா? ஒருத்தர் கேளுங்க, ஒரு நிமிஷம் இருங்கம்மா, சொல்லுங்கள். ஆமாம், கண்டிப்பாக. அப்புறம் உயிரை கொண்டு தானே எடுக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வெஜ் கேப்சூல்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு வேறு வழி இல்லாததுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வந்து ஒரு கட்டத்தில் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிவிடுங்க. பட் கம்பல்சரி வெஜ்ஜில் நியூட்ரல் பண்ணும். லாஸ்ட் ஏதோ கேட்டிங்களே, பயிற்சி சொல்லி கொடுத்தா அப்புறம் ஃபைனலாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் இருக்குது. லாஸ்ட் கொஸ்டின் இப்போ இந்த செஷனில் என்னங்க? தப்பே கிடையாதுமா, நீங்கள் கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபுட்டாக கன்சியூம் பண்ணுறத விட கேப்சூலில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் தவறில்லை, எடுத்துக்கலாம். ஓகே. நல்லெண்ணெய் எப்படி சாப்பிடுவீங்க? அப்படி சாப்பிட்டுக்கலாம். செக்கில் ஆட்டுற நல்லெண்ணெயில் ஒமேகா 3 இல்லைங்க, அந்த அளவுக்கு கண்டென்ட் இல்லை. மற்ற விஷயங்கள் இருக்குது. ஒமேகா 3 வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் கூகுளில் போடுங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அது நம்ம ஊரில் கிடைக்குமா என்னன்னு செக் பண்ணிங்க. ப்ரோட்டீன்லாம் வேணும்னா நீங்கள் பன்னீர் சாப்பிட்லாம், கடலை சாப்பிட்லாம், ப்ரக்கோலி சாப்பிட்லாம். பட் அதை டெய்லியும் ஃபுட்டில் எடுத்துக்க முடியுமான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. கிளியர்? மெயினாக முட்டை, பரோட்டா, சிக்கன், எண்ணெயில் பொரிச்சது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். உடம்புல இருக்கக்கூடிய வாயு பிரச்சனை டோட்டலாக சரியாயிடும். அப்பப்போ இழுத்து பிடிக்குது, சுளுக்கு பிடிக்குது, கழுத்து வலி, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா நோட் பண்ணிக்கிங்க. முட்டை, புரோட்டாலாம் ஆகவே ஆகாது, ஒன்றுமே இல்லை. அதில் கண்டிப்பாக செத்து போயிடுவீங்க சீக்கிரம். மறுபடியும் சொல்கிறேன், முட்டை சொல்லுங்கள், முட்டை, பரோட்டா, சிக்கன், எண்ணெயில் பொரித்த ஐட்டங்கள் ஆகவே ஆகாது. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. வறுத்து சாப்பிட்லாம், இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா வதக்கி சாப்பிட்லாம், இல்லை அவிச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். பொரிச்சு மட்டும் சாப்பிடாதீங்க. ஏன்? சீக்கிரம் உங்களை பொரிச்சிருவாங்க. மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நடக்கும். வடை கூட பிரச்சனை இல்லைம்மா, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேறு வழியே இல்லை. இப்போ எண்ணெயில் பொரிச்சாதான் அந்த டேஸ்ட் கிடைக்கிது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மலேசியாவில் மிகப்பெரிய ஆன்மீகவாதி, நல்ல நிலையில் இருந்தார். நல்லா பயிற்சி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி சூப்பரான ஒரு தன்மையில் இருந்தார். பார்த்தா டக்குன்னு ஒரு நாள் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அவருக்கு இந்த ஹார்ட் இதை ஓப்பன் பண்ணி இந்த நெஞ்செலும்பு கிழிச்சு இந்த 2 காலில் நரம்பு எடுத்து தச்சு லாக் பண்ணிட்டாங்க. பேசக்கூட முடியல, நிற்க முடியல, உட்கார முடியல. காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு 10 பரோட்டா சாப்பிடுவார். எத்தனை? சின்ன சின்ன பரோட்டா தான், பட் இருந்தாலும் பரோட்டா தானே, என்ன இருக்குது அதில்? அவருடைய ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி காரணம் பரோட்டா தான். மொத்தமும் பிளாக்கேஜஸ்.